ஹலோ காய், சிற்ப தொழில் பயிற்சியில் இன்னைக்கு ரெண்டாவது நாள் காலையிலேயே குளிச்சு கிளம்பி வண்டி எடுக்கலான்னு வீட்டுக்கு போகிறேன். வண்டி இன்னொரு சைட்டுக்கு வேலைக்கு போயிருச்சு. சரி ஓகே, என்ன பண்ணலான்னு மாமாட்ட கால் பண்ணி கேட்டேன். வர்க்க வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க கூடயே நீ வண்டியில் போயிடணும் மாமாவும் சொல்லிட்டாங்க. அவங்க கூடயே சேர்ந்து கோயிலுக்கும் வந்துட்டேன். இன்னைக்கு இந்த கோபுரத்தில் நம்ம என்ன மாதிரி வேலை பார்க்க போகிறோம்னா, இந்த திருவாச்சி செட்டு இருக்குல்ல, இதை அந்த மத்தி கட்டையில் ஒட்டுற வேலை தான் பார்க்க போகிறோம். காலையிலே எங்கள் மச்சான் அறக்க பறக்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்க மச்சான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எல்லாரும் கேட்காதீங்க, முக்கியமான ஆளே நான் தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு தூக்கி ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே, ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு அதை நான் தாங்க போட்டேன். நீங்களாம் நினைப்பீங்க இது என்னப்பா மோல்டு தானே, இதுல சாந்தலி போட்டு போட்டுடலாம் நினைப்பீங்க. அதுலயும் ஒரு பக்குவம் இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இதையும் படிக்கணும், படிச்சாதான் இதையும் சேர்ந்து போட முடியும். பாருங்க, கடைசியா 4 மோல்டையும் எங்க மச்சான் அந்த மத்தி கட்டையில ஒட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, இது ஒட்டி முடிக்கிறதுக்கே 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்க சின்ன மச்சான் அந்த மீதி கிடக்கிற அழுங்கு அப்புறம் பத்மம் எல்லாத்துக்கும் நைஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பெரிய மச்சான் கோபுரத்துல உள்ள சிலைகளுக்கெல்லாம் செங்கலை ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, எங்க மச்சானை பார்க்க தான் உங்களுக்கு சாதாரணமா தெரியும், வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுறவழி கிளம்பியதே. சரி, அவ்வளோதான் காய்ஸ். இன்னைக்கு கோவரம் சுற்றி ஃபுல்லாக செங்கலாம் ஒட்டி விட்டாச்சு. நாளைக்கு கலவை பார்ப்போம். நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.